ஒரு சாதாரண கோரிக்கைக்காக அல்ல, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி வீடு மாறி சென்று விட்டதாகவோ இறந்து விட்டதாகவோ நாம் கேட்கும் கேள்விக்கு நண்பர்களே சிந்தித்து பாருங்கள். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை. உடனடியாக குளறுபடிகள் நிறைந்த இந்த நடவடிக்கையை முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். BLO அதிகாரிகளை திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் மிரட்டுவதை மாறாட்டம் செய்வதையும் கைவிட வேண்டும். இந்த குளறுபடிகளுக்கு துணையாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் பாரபட்சமின்றி விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்கள் உரிமைக்கான போராட்டம், இது எங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் எங்கள் போராட்டம் ஓயாது. இந்த அநீதிக்கு துணை போகும் ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் போராட்டம் தொடரும். அவர் ஆணைப்படி வாக்குச்சாவடியில் தமிழகமே திரண்டு நிற்கும், வரலாறு படைக்கும். நம்முடைய அறப்போராட்டம் தொடரும். 2026 தளபதி அவர்களின் ஆட்சி 2026 ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். சார், புசியானந்த் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார். அதை விட்டுட்டு தமிழ கொலை பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. தளபதியின் தளமதியா, மாநாடு இல்ல மாடு நாடா, 8 பேர் இல்ல 80 பேரா, இந்த எம்பளத்தி கும்பளத்தி கதையை நீங்க என்னைக்கு சார் விடுவீங்க? எனக்கு உங்களுக்கு தமிழ் பாடம் எடுத்த வாத்தியார் யாருன்னு சொல்லுங்க, அவருக்கு தாங்க 2 அடி தரணும். தமிழ பேச சொன்னா தமிழ அவ்வளவு கொலை பண்ணி வச்சிருக்கிறீங்க மேடையில. அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழனா இல்லனாலும் கூட தமிழ் பேசும்போது எந்த ஒரு பேப்பரையும் பார்க்காம தானா பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. முன்னாடி பேப்பரை வச்சுட்டு தமிழை இவ்வளவு கொடுமையா பேசிட்டு இருக்கிறீங்களே, நீங்க என்ன தைரியத்துல தமிழை காப்பாத்துவேன், தமிழ் மக்களை காப்பாத்துவேன், தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்? உங்ககிட்ட இருந்து நாங்கெல்லாம் முதல்ல தமிழ் மொழிய காப்பாத்தணுங்க. அதுதாங்க உங்ககிட்ட இருந்து அல்லல் படுது. எதுக்குங்க இப்படிலாம் பண்றீங்க? இதுல வாக்குச்சாவடி முன்னாடி தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடா, திரண்டு வந்துடணுமா எல்லாரும் தமிழ்நாடே வாக்குச்சாவடிக்கு, டிவிகேக்கு ஓட்டு போட? ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நீங்க எந்த உலகத்துலங்க வாழ்றீங்க? எனக்கு புரியல. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் பாதி பேர் கட்சியில, அதுவும் ஃபேன்ஸ். இத வச்சுட்டு தமிழ்நாடே வந்துடணும் எதுக்குங்க? ஏங்க இப்படி இருக்கிறீங்க? சிறப்பான ஒரு வழி சொல்றேன். தமிழ்நாடு பாஜகவின் சார்பாக தமிழை இலவசமா உங்களுக்கு, உங்க தலைவர் விஜய்க்கு, இந்த ஆதவ அர்ஜுனாக்கு நாங்க கத்து கொடுக்கறோம். கத்துக்கிட்டு பேசுங்க. உங்க தலைவர் உளறல்னு பாட்டு பாடினாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா எடுத்து அடுக்கடுக்கா உளறிட்டு இருக்கிறீங்க சார். நீங்க இல்ல தமிழ்நாடு பாஜக எல்லாம் வேண்டாம்னா, தமிழ்நாடு பாஜக இளைஞரணியின் சார்பாக தமிழ் கத்து கொடுக்குறோம். உங்க பேரன் பேத்தி வயசு தான் எங்களுக்கு எல்லாம் ஆகுது. நாங்களே உங்களுக்கு சரளமா தமிழ் எப்படி பேசணுங்கிறத கத்து கொடுக்குறோம், பிழை இல்லாம. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பேசுங்க சார். நீங்க தமிழ்நாட்டெல்லாம் காப்பாத்த வேண்டாம் சார். இந்த எம்பளத்தி கிம்பளத்தின்லாம் பேசி தமிழை மட்டும் சாகடிக்காம இருந்தா போதும். நன்றி சார்.